எங்களை நேசிக்கின்ற பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா, அரசு தேர்வுக்கு பரீட்சைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவன் தகப்பனே, பிள்ளைகளுக்கு விசேஷித்த நல்ல ஒரு ஏற்ற ஞான இருதயத்தை கொடுத்து முதன்மையான ஸ்தானங்களை பெற்று தேவனே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாவே ஆண்டவரை படித்ததெல்லாம் மறந்து போகுதுன்னு சொல்லி ஆண்டவரை வேதனைப்படுறாங்க. தேவன் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, படித்த பாடங்கள் எல்லாம் தகப்பனே சரியாய் தேர்வுல எழுதி ஆண்டவரே அதிகமான மதிப்பெண்களை எங்க பிள்ளைகள் பெறுவதற்கு நாங்கள் உங்க சமூகத்துல கெஞ்சிரோம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் தகப்பனே ஆண்டவரே இந்த மாநிலத்துல முதல் இடத்தை பிடிப்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க. தாவே, தேவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவனே உம்மை தேடுகின்ற பிள்ளைகள் ஞானத்தில் பலத்தில் தேவ கிருபையிலும் அப்பா அதிகமாய் விருத்தி அடைவதற்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம். கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஜெபித்து ஆண்டவரை பாடங்களை படிப்பதற்கு கிருபை செய்யுங்க கத்தாவே. அது மாத்திரமல்ல, ஜெபித்து தேர்வு எழுதுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க கத்தாவே. அப்பா, சோசியல் நெட்வொர்க்ஸ், டிவி, விளையாடுற நேரம், இது எல்லாத்தையுமே கத்தாவே அவங்க ஒதுக்கி வச்சுட்டு தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை ஜெப நேரம் அப்படிங்கிறத ஒதுக்கி அந்த ஜெபித்து விட்டு தங்களுடைய பாடங்களை படிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க கத்தாவே. அப்பா, அந்த ஞான இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. அந்த பழக்கம் எல்லா குழந்தைகளுடையதுலயும் அப்பா காணப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க கத்தாவே. அப்பா, சிறு வயதிலே கத்தாவே பிள்ளைகள் ஜெபத்தோடு எல்லா காரியங்களையும் ஆண்டவரை செயல்வதற்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு தேர்வு எழுதுகிற போதும் ஜெபித்து ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைங்க எழுதுவதற்கு ஏற்ற நல்ல ஞான இதயத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கணும்ப்பா. நல்ல ஒரு முயற்சி எடுப்பதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஜெபம் செய்து தேவன் தான் அதில் வெற்றியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகள் உணர்ந்தப்பா. தேவனே, உங்கள் துணையோடு கத்தாவே அதை படிப்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. எந்த ஒரு பாடமும் மறந்து விடக்கூடாது கத்தாவே. நல்ல எல்லாவற்றையும் சரியா எழுதுவதற்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கை கொடுங்க. தெளிவான லெட்டர்ஸ் நீங்க அவங்க எழுதுவதற்கு அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. நேரத்தப்பா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க கத்தாவே. தகவனே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல அப்பா அவசரமா எழுதக்கூடாது கத்தாவே. நல்ல டைம் ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்றதுக்கு தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, படிக்கின்ற நேரங்கள்லையும் அப்பா டிவி பார்த்துக்கிட்டு கார்ட்டூன்ஸ் பார்த்துக்கிட்டு ஆண்டவரே சீரியல்ஸ் பொம்மை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆண்டவரே டைமை வேஸ்ட் பண்ணாத வரப்பா. ஆண்டவரே, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிப்பதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. இந்த காலத்தில் அநேக குழந்தைகளுடைய அப்பா மொபைல் அடிக்ஷன், மொபைல் கேம்ஸ் ஆண்டவரே இதனால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறுப்பா வாழ்க்கைகள் அப்போ அதிகமாய் பாதிக்கப்படுது. தேவன் பிள்ளைகள்கிட்ட தகப்பனே அவங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் அருளை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாவே ஜெப நேரங்களில் மற்ற ஊழியர்களுக்கும் மற்ற ஊழியர் ஸ்தாபனங்களுக்கும் ஜெபிக்க கேட்குறாங்க. ஆனால் தாங்கள் முழங்கார்படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுறது அப்பா ஆண்டவரே நிறைய ஜனங்கள் மறந்து போயிட்டாங்க கத்தாவே. தகப்பனே, அப்பா ஜெப உதவியை நாடலாம், ஆனால் நாம ஜெபிக்காம அது நடக்காதுங்கிறது இந்த பிள்ளைங்க உணர்ந்துக்கணும்ப்பா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்த நாள் வரும். ஆயத்தம் அப்படிங்கிறது நம்ம தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆயத்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயம் காணாது, கிடைக்காது. அது அந்த பிள்ளைங்க உணர்ந்துக்கலுங்க. உள்ள கிருபை செய்யுங்க அப்பா. தகவனை தேர்வு நேரங்களில் கத்தாவே ஆண்டவரே சர்ற சுகத்தை நீங்க அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பலவீனங்களோ சோர்வுகளோ உடல்நல குறைவுகளோ பிள்ளைகளுக்கு ஏற்படாம தேவன் கத்தாவே பிள்ளைகளை கண்ணின் மணியை போல காத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விடைகளை திருத்தீர ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களிலும் தகப்பனை தயவு கிடைக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க கத்தாவே. அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீங்கள் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக குழந்தைங்களுக்கு தாவே தோல்வியை கண்டு அப்பா துவண்டு விடுறாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிறாங்க. சில குழந்தைங்க ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தோல்வினால சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில குழந்தைங்க மார்க்கு குறைஞ்சிருச்சு, நான் விரும்பின மார்க்கு கிடைக்கலைன்னு சொல்லி அந்த தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க. இந்த நிலைமை மாறுறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க கத்தாவே. தேவன் கொடுத்த அந்த உயிரை அவங்க மாய்ச்சி கொள்ளாதவர் அதை காத்துக்கொள்வதற்கு நல்ல ஒரு நம்பிக்கையோட தேவன் அந்த படிப்பு தொடர்வதற்கு கிருபை செய்யுங்க கத்தாவே. இந்த ஒரு இதில் குறைஞ்சிச்சுன்னா அடுத்ததுல நான் இன்னும் முயற்சி செய்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வேங்கிற அந்த நம்பிக்கையோட இருதயத்தை ஒவ்வொரு குழந்தைகளிடத்துலையும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
படிக்கிறப்போ எந்த ஒரு வீணான சிந்தனைகள் பிள்ளைகளோட இருதயத்தை சிந்தனையை கவராதவாறு காத்துக்கொள்ளுங்க. சிந்தனைகள் சுற்றிலும் தேவன் நீங்க அந்த வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வீண் சிந்தனைகள் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பிள்ளைகளுக்கு நீங்க அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எக்ஸாம் எழுத போகிறப்போ வர்றப்போ எல்லா சமயத்திலும் அப்பா தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மேல் படிப்புக்காக ஆண்டவரே எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பெற்றோருடைய கரங்களை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் ஒத்தாசையாய் நீங்க வழிநடத்தப்பட முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீங்க அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் கத்தாவே. அநேக சாட்சிகள் அப்பா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற சாட்சிகள் எழும்புவதற்கு கத்த நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல ஒரு சாட்சிகளை எழுப்பி கொடுக்க போகிற தயவுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் எழுதிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எழுப்பிதாவே. ஆமேன்.